Hello everyone, நம்ம இப்போ எதை பற்றி பார்க்குறோம் Godox TT520. ஓகே, இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இதில் ட்ரிகர் கொடுத்துருக்காங்க. ட்ரிகர் உள்ள பேட்டரி சேஃபாக இருக்கிறதுக்காக இங்கே ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் இதை போட்டு வச்சுன்னா பேட்டரி கொஞ்சம் சேஃபாக இருக்கும். தென் சுருக்கு பைக்குள்ளே ஒரு ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த ஃப்ளாஷ். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஐ மீன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறது. AA பேட்டரி வந்து 4 கொடுத்துருக்காங்க. அதுக்கான சைனும் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி பேட்டரி இன்செர்ட் பண்ணணும் அதை பற்றியும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம பேட்டரி போட்டு செக் பண்ணுவோம். பேட்டரி போட்டாச்சு. இப்போது என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த ட்ரிகரில் என்ன நம்பர் கொடுத்துருக்கோம் அதே நம்ம தான் இங்கே செட் பண்ணணும். இதில் வந்து மேனுவல் மோட் கொடுத்துருக்காங்க. S1 S2 மோட். S1 S2 மோட் எதுக்கு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகே, கேமராவில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நான் கேமராவில் ட்ரிகரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது எந்த கனெக்ஷனும் இருக்காது. ஓகே, அந்த ட்ரிகர் மூலமே இது ஒர்க் ஆகும். அடிச்சுதா? இந்த கேமராவில் இருக்க ஃப்ளாஷ் வந்து இந்த சென்சார் மேலே அடிச்சுன்னா இந்த லைட்டும் சேர்ந்து அடிக்கும். பார்க்குறீங்களா? இது எதுக்குன்னா நம்ம அனுப்புகிற லைட்டை வந்து ஒய்டாக கொடுக்கும். ஐ மீன் இந்த கிளாஸ் இருக்குல்ல, இதை வந்து அப்படியே ஒய்டாக்கி தரும். அதனால தான் இந்த கிளாஸு. அப்புறமா இதில் ஒரு கேட்ச் லைட் ஒன்று இருக்குது. இது பவுன்ஸ் பண்ணி அடிக்கலாம். அதை கேட்ச் லைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். கேட்ச் லைட்னால் நம்ம அடித்தோன்னா கண்ணில் ஒரு சின்ன ஒயிட் டாட் மாரி வரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்கிறது, ஒரு ஆப்ஜெக்ட் உயிரோடு இருக்க மாதிரியே தெரியும். சம்திங் நம்ம மேனுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் தெரியும் அந்த ஒயிட் டாட்டு. ஸோ ஓகே, இது அடிச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த பிக்சர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இது. தென் பார்த்தீங்கன்னா இது 180 டிகிரியில் எப்படி வேணால் திருப்பிக்கலாம். அப்புறம் இந்த மெயின் சென்சார் வந்து எந்த லைட் அடித்தாலும் கண்டிப்பாக இந்த சென்சாரில் பட்டுச்சுன்னா இதுவும் சேர்ந்து அடிக்கும். அதுக்கு தான் இந்த சென்சார். இந்த பட்ஜெட்க்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராடக்ட். ஸோ இதை நம்பி வாங்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2300. இதுவே நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 3000 சம்திங் வரும். இதெல்லாம் நீங்கள் ஆன்லைன் ப்ரைஸும் பாருங்கள், மார்க்கெட் ப்ரைஸும் பாருங்கள். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி வாங்க ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃப்ளாஷ் தான் நானும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, பார்த்தீங்களா? இப்போது இந்த ஃப்ளாஷ் எப்படி ஒர்க் ஆகணும் உங்களுக்கு தெரியும். இல்லை என்னென்ன மோடு இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். சேம் அகெயின் ஒரு வாட்டி சொல்கிறேன். இதில் வந்து இந்த வால்யூம் இன்க்ரீஸ் பட்டன் இருக்குது, வால்யூம் டவுன் பட்டன் இருக்குது. இது ரெண்டுமே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, பவரை டவுன் பண்ணுறதுக்கு. இல்லை மேனுவல் மோடு ஒன்று இருக்குது, S1 S2 மோடும் இருக்குது. நீங்கள் ஒரே கம்பெனி வாங்கினீங்கன்னா ஒரே ட்ரிகரை வச்சு ரெண்டுத்தையும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு வேறு நான் எதனா தப்பாக சொல்லியிருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தென் உங்களுக்கு வேறு எதனா வேணுனாலும் கமெண்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் படித்து உங்களுக்கு சொல்லித்தரேன்.